ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம முக்கியமான தேசிய அரசியல் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் பல்டி அடித்தது. அதாவது நிதிஷ்குமார் வந்து முதலமைச்சராக இருந்தாரு. அதாவது ஜனதா தளத்தோட ஆதரவோட தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராக இருந்தார். லாலு பிரசாத் கட்சியைச் சேர்ந்தவர். இவர் முதலமைச்சராக இருந்தார். சரிங்களா? இப்போ இவ்வளோ நாள் ஓட்டிட்டு எதிர்க்கட்சியை ஃபார்ம் பண்ண, அதாவது இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர் யாருன்னா நிதிஷ்குமார், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். சரி, இவர் ஏன் திடீர்னு பல்ட்டி அடித்து இப்போ பிஜேபி கூட டையை போட்டு போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் மீது பூராமே முதலமைச்சர்கள் மீதே எல்லா முதலமைச்சரும் திருட, எதிர்கட்சியில் ஆளக்கூடிய எல்லா முதலமைச்சரும் அமைச்சர்களும் திருட. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் மத்தியில் ஆளும் பாஜகவை சேர்ந்த அமைச்சர்களும் ரொம்ப நேர்மையானவர்கள். மோடிஜி வந்து ரொம்ப நேர்மையானவர். இதுதான் அவர்கள் சொல்ல வர்றது. பார்த்தீங்கன்னா, இந்திய சரித்திரத்தில், இந்திய ஜனநாயகத்தில் இந்த மாதிரியான ஒரு கொடுமை ஒரு அரசு நிறுவனமான இடியை வைத்து கொண்டு அதாவது ரோட்டில் போகிறவன்லாம் இப்போ டீ கடையில் இப்போது ரோட்டில் கடை இது பண்ணிட்டு இருக்கவங்க, பிச்சை எடுக்கிற கோயிலில் பிச்சை எடுக்கிற வரைக்கும் கூட இடியை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரியாக தான் இப்போது இடியோட செயல்பாடு இந்தியாவில் இருக்குது. வெளிநாடு மட்டுமல்ல, படித்தவர்கள் மட்டுமல்ல, படித்தவர்கள் கற்றறிந்தவர்கள் மட்டுமே அறிந்திருந்த மிகப்பெரிய அதிகாரிகள் மட்டுமே அறிந்திருந்த இடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெரு வரைக்கும் இறக்கிட்டு பெட்டி கடையில் மட்டும்தான் விசாரணை பண்ணலாம். இன்னும் அதையும் பண்ணிடுவாங்க அடுத்த ஆட்சி வந்தால். பெட்டி கடை வச்சுருக்கவன், எது வச்சுருக்கவன், கட்சியில் எதிர்கட்சிகளில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் மீதுகள்லாம் வழக்கு தொடர்க்கான காரணம் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ பிரதமர் பதவி மீது ஆசைப்படக்கூடிய ஒரு 3 நபர்கள் நீண்ட காலமாக நம்ம வாழ்நாளில் பிரதமர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி கொண்டு அலையக்கூடிய 2-3 அரசியல்வாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமார் பிரதானமானவர். அதுக்கு அடுத்து அக்கா மம்தா பானர்ஜி. இவர்களுக்கெல்லாம் என்னென்னா, பிரதமர் ஆகணும், நம்ம எல்லாமே ஆயாச்சு. முதலமைச்சராக நீண்ட காலம் இருந்தாச்சு, மத்திய அமைச்சராக இருந்தாச்சு. நிதிஷ்குமார் ரயில்வே அமைச்சராக இருந்திருக்காரு, மம்தா பானர்ஜி ரயில்வே அமைச்சராக இருந்திருக்கிறார்கள், மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. முதலமைச்சராகவும் 15-20 வருஷம் 10-15 வருஷம் இருந்தாச்சு. இனி பிரதமர் தான் டார்கெட்டு, நமக்கு வயசாகிடுச்சு அப்படின்றது தான் இவர்களோட இது. பாரதிய ஜனதா கட்சியோட தீவிரம் தெரியாமல் அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ மம்தாவுக்கு லாக் பண்ணி அவர் வாயை அடைத்து விட்டார்கள். காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுற மாதிரி மாநிலத்தில் என்னென்னா, காங்கிரஸும் அங்கே எதிர்கட்சி, இவர்களும் எதிர்கட்சி, யார் இப்போ பாஜகவும் எதிர்கட்சி. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, காங்கிரஸுக்கு எதிரான ஒரு செயல்பாடை துவங்கினா நான் உங்களை விட்டுறோம், இல்லைன்னா இடி வருன்ற மாதிரி மிரட்டி பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்யாமல் மம்தா பானர்ஜி இப்போ காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஜெயில் பயம், வழக்கு பயம். அடுத்து வந்து நிதிஷ்குமாரை பொறுத்த அளவுக்கு நீங்கள் நம்ம கண்ணாடியை போட்டுட்டு நிதிஷ்குமாரை பார்க்கக்கூடாது. காரணம் வந்து நிதிஷ்குமார் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியோட எதிரியோ அல்லனா இந்த அதாவது மதவாத அரசியலுக்கு எதிரானவரோ கிடையாது. அவர் வந்து பதவி வெறி பிடித்த ஒரு மனிதர். அவர் வந்து பிரதமர் ஆகணுன்றது தான் அவருடைய கனவு. இல்லைன்னா இந்த சிஎம்மாவது தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்றது தான். ஏன்னா இடையில வந்து பிஜேபியோட கூட்டணியில் தான் அவர் இருந்தார். பிஜேபி கொஞ்சம் வீக் ஆனவொன்னே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாலு பிரசாத் கட்சியோட சேர்ந்து அவர் பையன் தேஜஸ்வி யாதவ் வந்து துணை முதலமைச்சராக ஆக்கி இவர் திருப்பி முதல்வராக ஆட்ட மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தார். அவர் ஒரு வருஷம் 1.5 வருஷம். இப்போ மீண்டும் என்னென்னா, இந்த எதிர்கட்சிகள் ஆட்சியில் வந்து இவர்கள் வந்து ஒரு இதை பிடிச்சிடலாம், இந்தியா கூட்டணியில் பிடிச்சி ஆட்சி அமைத்து விடலாம், நாம் பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கனவு கண்டார். பிஜேபி வீக் ஆகிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சுது. ஆனால் 5 மாநில தேர்தலில் பிஜேபி விளையாடிய சித்து விளையாட்டு, அதாவது குறிப்பாக மத்திய பிரதேசலாம் பிஜேபி ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான சூழலில் இது மெஷினை டேப் பண்ணி அவர்கள் ஜெயிச்சார்கள் அப்படின்றது தான் அங்கே உள்ள இதாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாருன்னா, நாம் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகிறது இல்லைன்னு அவரே ஒரு முடிவுக்கு வராரு. நாம் வந்து பிரதமர் ஆக முடியாது, ஏன்னா ஜெயிக்கவே முடியாது, ஜெயிச்சதுக்கு அப்புறமும் நம்மளை விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே 5 மாநில தேர்தலுக்கு பிறகு அப்படியே பேக் அடிச்சு என்ன பண்ணுறேன்னா, சனாதன இனாதனம் பேசி ஏதோ திமுக தான் வந்து இது பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு வடையெல்லாம் சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, கப்புன்னு வந்து வடிவேல் மாதிரி இன்னொரு சைக்கிள் ஏறி அவர் டப்புன்னு போயிட்டு இவர்களை இதை கலைச்சி விட்டுட்டு திருப்பி வந்து பாஜகவோட சேர்ந்து இப்போ வந்து உடனே காலையில் இந்த கவர்மெண்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஜேடியோட இதில் ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, பிஜேபியோட டையை போட்டு சாயந்தரம் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்படி மாறி மாறி விவரமாக, அதாவது பாஜகவுக்கே அல்வா கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னா நிதிஷ்குமார். காரணம் வந்து முதல்ல 1-2 வருஷம் வந்து பிஜேபியோட ட்ராவல் பண்ணிட்டு அவர்களை வைத்து கொண்டு ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருந்துட்டு அடுத்து வந்து லாலு கட்சியை உள்ளே சேர்த்துக்கிட்டு தேஜஸ்விக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டு பிஜேபியை எதிர்ப்பது போல் எதிர்த்துட்டு ஆனால் இதில் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓட்டிட்டார். இப்போ மீதி உள்ள காலங்களில் பிஜேபியோட சேர்ந்து ஓட்டிடுவார். இதுதான் அவரோட பிளான். ஆனால்
இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் சத்தியமாக நிதிஷ்குமார் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடும் பிஜேபி. அதில் வேற மாற்று கருத்தே கிடையாது. பிஜேபியை எதிர்த்தால் மட்டுமே நீண்ட கால வாழ்விற்கான உறுதிமொழி இருக்குது நிதிஷ்குமாருக்கு. அப்படி இல்லாமல் இவருடைய பிஜேபியோட டைய போட்டால் ஒருவேளை மத்தியில் பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் நிச்சயமாக நிதிஷ்குமாருக்கு ஜெயில் தான். ஏன்னா அவர்கள் எம்எல்ஏ பூரா உடச்சி தூக்கிட்டு நிதிஷ்குமார் உள்ள தூக்கி வச்சுட்டு பாஜக ஆட்சிக்கு வந்துடும் மீதி உள்ள காலங்களில். இது புரியாமல் நிதிஷ்குமார் இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. சரி, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது மம்தா பானர்ஜியை பொறுத்தளவுக்கு பிரதமர் வெறிகொண்டு அலையக்கூடிய மம்தா பானர்ஜி டக்குன்னு காங்கிரஸுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டில் இறங்கி என்னன்னா, அங்கே வந்து 2 கட்சியும் எதிர்கட்சி, அதாவது காங்கிரஸும் இருக்குது, பாஜகவும் இருக்குது, கம்யூனிஸ்ட் அழிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்னன்னா, நீ ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்னா எங்களை எதிர்த்து போராடாத, காங்கிரஸ் எதிர்த்து போராடுன்ற மாதிரி செக் வச்ச உடனே அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இப்போது காங்கிரஸுக்கு எதிராக வந்து லாபி பண்ணி அவர்களை எதிர்த்தும் பிஜேபி எதிர்த்து 2 பேரை எதிர்த்து அப்படியே அரசியல் பண்ணுற மாதிரி எம்பி எலெக்ஷனில் அப்படியே வந்து இந்தியா கூட்டணி விட்டு அந்த அம்மையார் ஒதுங்கிடுச்சு. ஏன்னா இந்தியா கூட்டணி ஜெயிக்காதுன்னு அந்த அம்மா நம்புது. சரியா? இது இப்படி இருக்க இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய வலுவான ஒரே ஒரு நபர் யாருன்னா, மிகவும் நெருக்கடிக்கு ஆளாகி இப்போ வந்து எப்படி இந்தியா கூட்டணியோட தான் நம்ம இருந்தாகணும், ஏதோ ஒரு சப்போர்ட்னாலும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடியவர் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான். திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு இப்போ இந்திய நேஷனல் லெவலில் எந்த பெரிய ஓட் பேங்க் இல்லை. ஆனால் வந்து என்னென்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட் பேங்க் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. திமுக தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி இந்த 3-4 கட்சிகளை மட்டும் வைத்து கொண்டு இந்தியா கூட்டணி இதாக இருக்குது. அடுத்து வந்து வரக்கூடிய எம்பி எலெக்ஷனை சந்திக்க போகுது. ஏன்னா பிரதமர் கனவில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் நிச்சயமாக அடுத்த பொது தேர்தல், அதாவது இந்த எம்பி தேர்தலுக்கு பிறகு அவர் ஆட்சி கலைக்கப்பட்டு அவரை ஆட்டையை போட்டுருவாங்க. மொத்தமாக மித்த எம்பியெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு நிதிஷ்குமாரை ஒன்றும் ஜெயிலுக்கு எங்கேயோ துரத்தி விட்டுருவாங்க அப்படின்றதான் பார்க்குறோம். அதே கதி தான் மம்தா பானர்ஜிக்கும் வரும் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். எனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார். ஏன்னா அவர் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸுக்கு மாற்றாக. சரிங்களா? காங்கிரஸுக்கு மாற்றாக சரி, பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக எது இருக்குது அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி. எனவே வந்து இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த அளவுக்கு திமுக, அரவிந்த் கெஜ்ரிவால் உடைய ஆம் ஆத்மி பார்ட்டி, இது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள், இவர்கள் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மித்தபடி வேறு யாரையுமே நம்ப முடியாது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா வந்து தேர்தலில் எப்படி கையாள போகுது, ஏன்னா அது ஒரு இந்துத்துவா கட்சி, அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்திருக்கு. ஸோ அவர்கள் ஒரு கணிசமான இடத்தை பிடிப்பார்கள் என்றால் கூட எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மீண்டும் அதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நேற்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் பாஜக மத்தியில் ஆட்சியை பிடித்தால் இனி தேர்தல் என்பதே நடக்காது, இந்தியாவில் எல்லாமே அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு சென்று விடும். எனவே நீங்கள் மக்களே, என்ன மக்களுக்கு புரியுது, மக்கள் ஓட்டு போட்டாலும் அந்த மிஷினை தாண்டி போய் அது காங்கிரஸுக்கு விழுகுமா இல்லை எதிர்கட்சிகளுக்கு விழுகுமான்னு தெரியல. ஆனால் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாட்டில் எதிர்கட்சியே இல்லாமல் ஆயிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஒரு 30-35 சீட்டு வரைக்கும் இவர்களை திமுகவை ஜெயிக்க விடுவாங்க. பாஜக வந்து ஒரு 9 சீட்டு டார்கெட் போட்டிருக்கு. 1-2 இடங்களில் எல்லாமே இந்த அதாவது வாக்கு இயந்திரங்களில் டேப் பண்ணி ஒரு 2-3 இடங்களையாவது அவர்கள் ஜெயிப்பதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறார்கள். இது அதிமுகவுக்கு 2-3 இடத்தை கொடுத்துருவாங்க. அப்போ என்னன்னா, அதிமுகவோட பாஜக வலுவான கட்சி தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அவர்களுடைய தற்போதைய பிளானு. மோடிஜி வேற 18ஆம் தேதி வராரு. வந்ததுக்கப்புறம் இங்கே பிரச்சாரம் அப்படியே ஆரம்பிக்கும். எண் யாத்திரைன்றது ஒரு மன்னா போன யாத்திரை. அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு பிரதமர் என்கிறவரே வருகிறார். ஸோ அடுத்து இவர்கள் என்னென்ன சித்து விளையாட்டு விளையாட போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.